இந்த அக்காவை தேடி நான் எங்கெல்லாம் அலையுது. முன்னாடி வீட்டு வாசல்ல பார்த்து பின்னாடி வந்து உட்கார்ந்துருக்காவோ. இன்னைக்கு பெரிய படம் இருக்கு. எப்பா என்னால சந்தோஷத்தை அடக்க முடியல. எப்படியாவது இவ மாவா அந்த பையன்ட்ட சுத்திக்கிட்டு இருக்கதை விட்டு போட்டு விட்டுட்டோம்னா தான் நம்மளுக்கு நிம்மதி. ஏக்கா ஏக்கா ஒத்த ரோசாக்கா, ஏடி வா சௌந்தர்யா வாடி. உங்களை நான் எங்கெல்லாம் தேட. உங்க வீட்டு முன்னாடி வந்து பார்த்தேன், நீங்க இல்லைன்னதும் உங்க அத்தை வீட்டுக்கு போயிடலன்னு அங்க போய் பார்த்தேன். சரி பீடி கடைக்கு போயிடலன்னு அங்கேயும் போய் பார்த்தேன். பார்த்தா நீங்க பின்னாடி வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஏடி என்ன என்ன விஷயம்? எதுக்கு என்ன இப்படி தேடுன? சரி ரேஷன் கடையில இன்னைக்கு நல்லா இருந்ததாமே அரிசி வாங்குறியா நீ? அதெல்லாம் வாங்கிட்டேன்க்கா. நீங்க ஏன் வாங்கல அரிசி? நல்லா இருந்தது தெரியுமா அரிசி? ஏடி ஏன்டா ஆல்ரெடி இருக்குட்டி போன டைம் வாங்குனது, அதான் நான் வாங்கல. வாங்கி எனக்காவது கொடுத்துருக்கலாம்ல, நீ சொல்லிருக்க வேண்டியதானே. சரி சரி இருக்கட்டும், அடுத்த டைம் வேண்டாட்டி என்ன தாங்க. நான் வந்த விஷயத்தையே மறந்து இது பேசிட்டு இருக்கேன் பாருங்க. என்னட்டே விஷயம்? அப்படி என்ன சொல்ல வந்த சொல்லு. ஏக்கா நான் ரேஷன் கடையில் நின்று பாத்தியலா? அப்போ அந்த லட்டு அவ கூட்டாளி எல்லாரும் பேசுதாக்கா. உங்க பொண்ணு சிலுப்பட்ட இருக்கால்ல, அவா அந்த கார வீட்டு மகன் இருக்கான் தெரியுமா ராமு, அந்த பையன் கூட சுத்திக்கிட்டு அலைதான்னு சொல்லுதாவோ. எந்த கிறுக்கி அப்படி சொன்னா? அது மட்டும் இல்லக்கா, அந்த லட்டு இருக்கால்ல, அவன் புருஷனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு கடையில வேலை பார்க்கானா நம்ம தென்காசி வளம்கோயில் கிட்ட. அந்த கடைக்கு உங்க மவளும் அந்த பையனும் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்காவோ. இத அந்த பையனே சொல்லியிருக்காங்கக்கா அவட்ட. என்னடி சொல்லுத? உண்மையாவா சொல்லுத? ஆமாக்கா உண்மைதான். நானும் 4 இடத்துல விசாரிச்சேன்க்கா, உண்மைதான். வரட்டும், அந்த கிறுக்கி என் மானத்தை வாங்குறதுக்குன்னே இருக்கா. வேற யாரும் இந்த ஊர் உலகத்துல கிடைக்கலன்னு அந்த வீட்டு பையன் கூட போய் அலைஞ்சிட்டு இருக்கா. ஆமாக்கா அதான் நான் சொல்ல வந்தேன் உங்ககிட்ட. எங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது. 4 தலைமுறை பேச்சுவார்த்தை கிடையாது. இது தேவையா இவளுக்கு? வரட்டும், காலை ஒடிச்சு வீட்டுல போடுவேன். நீங்களும் அவளும் சொந்தக்காரங்க தானே, இன்னுமா பழைய பகைய மனசுல வச்சிருக்கிய? அதெல்லாம் ஆறாது சௌந்தர்யா, சொல்லிட்டேன். இதெல்லாம் லாய்க்கப்படாது. அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறேன். அப்படி பண்ணுங்கக்கா, அதான் நல்ல முடிவு. ஐயோ எங்க அம்மா காண்டா இருக்காளே, இன்னைக்கு நான் செத்தேன். இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை, கறி குழம்பு வேற வீட்டுல வச்சிருப்பா. இப்ப என்னால சாப்பிடவும் முடியாது இந்த சண்டைய போட்டா. முன்வாசல்ல அவ இருப்பான்னா பின்னாடி ஓடி வந்தேன். பார்த்தா கரெக்டா பின்னாடி உட்கார்ந்திருக்கா. சரி என்ன செய்ய, சமாளிச்சுதான் ஆகணும். ஏடி நின்னு, நம்ம ஓரமா நின்னு வேடிக்கை பாப்போம். ஏடி எங்க ஊர் சுத்திட்டு வர? நான் எங்கேயும் ஊர் சுத்தலையேம்மா. என்னமா சொல்லுத? என்ன அடிக்க வச்சிராத, கேட்டுக்கோ. அடிச்சேன்னா செவுடு பிஞ்சிரும். நீ அடிச்சாதான் நீ சொல்லுத. ஏமா முடிய விடுமா, வலிக்கி விடுமா. நல்ல ஃபைட்டா இருக்க. ஏக்கா அடிக்காதே விடுங்கக்கா, சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிட்டு. என்ன ஆச்சு? எதுக்கு அவசரமா வர சொன்னீ என்னைய ஃபோன் போட்டு? நம்ம பேசின விஷயம் அந்த சிலுப்பட்ட வீட்லயும் அந்த பையன் வீட்லயும் தெரிஞ்சிட்டு இப்போ அந்த பிள்ளை ஐயோ பாவம் அவ அம்மா அடி நொறுக்கிக்கிட்டு இருக்கானா. பக்கத்து வீட்டுல உள்ள ஃபோன் போட்டு வர என்கிட்ட சொல்லிட்டா. வாங்கக்கா போய் அந்த சண்டையை தடுத்து நிப்பாட்டுவோம். இது நம்மளுக்கு தேவையா லட்டு? நான் முதலே சொன்னோம்ல அடுத்த வீடு விஷயத்தை சத்தமா பேசாதேன்னு. எல்லாம் அந்த ஓட்டவை சௌந்தர்யானாலதான் இருக்கும். ஆமாக்கா, அவளுக்கு தனியா ஒரு நாள் வச்சிருக்கேன் நான் நல்லா. ஏட்டி ஏட்டி இரு, நான் அந்த பெரியாள் யாரையாவது ஒருத்தர் கூட்டு போகும்டி, அப்பதான் நல்லது. எலிய ஃபோன் போட்டு கூப்பிடட்டுமா? லூஸ் ஆச்சி, நீங்க பெரிய ஆளு தானே, அதானே நான் உங்களை கூட்டு போறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருந்தா அந்த விஷயம் நல்லா இருக்காது. என்ன வயசுட்டியே ஆகுது? ஒரு 52 வயசு இருக்கும். 52? எந்த வருஷத்துல? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியா? முடியெல்லாம் நரைச்சிருச்சு, பல்லெல்லாம் கொட்டிட்டு உங்களுக்கு 52 வயசாம்லா. உங்களுக்கு வயசு 70 80 இருக்கும். நீங்க தான் வந்து முதல்ல பேசணும் எல்லாம் விவரமா. ஏட்டி ஏட்டி எனக்கு சண்டெல்லாம் ஒரே பயம்டி, எனக்கு கை கால்லாம் நடுங்குது. நான் வரலடி, நான் இருக்கேன். நீ இந்த எலிய கூட்டிட்டு போ. எலியாச்சி பேசுது ஒன்னும் புரிஞ்சு தொலையாது ஆச்சி. அந்த ஆச்சி பேசுது கையமையன்னு பேசுவோம், ஒருத்தருக்கு புரிஞ்சும் அழாது. அதான் உங்களை கூப்பிடுதேன். சரி வா வந்து தொலை போவோம். ஏட்டி அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணுவோம். நீ அந்த ஒத்தரோசா புருஷன் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு போனை போட்டு சொல்லிரு இப்படி இப்படி விஷயம், வீட்டுக்கு வந்துருங்கன்னு. அவர் வந்தாருன்னா கொஞ்சம் சமாளிக்கலாம். நல்ல ஐடியா தான்க்கா, நான் சொல்லியிருந்தேன். வாங்க போவோம். யாத்தே இந்த பிள்ளைய அடிச்சலான்னு இருக்குதா இவா? ஏடி ஏடி சும்மா இரு, ஒத்தரோசா சும்மா இரு, பிள்ளைய விடு. ஏடி பிள்ளைய விடுங்க.
இந்த அப்பா வந்துட்டாரு. எக்கா எக்கா பின்னாடி வந்துருங்க ரெண்டு பேரும், அவரு பாத்துக்கிடுவாரு. உங்களுக்கு விஷயம் தெரியாது. அவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? தூர போங்க. இந்த அண்ணனை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வரும். இப்படி சொன்னா என்ன விஷயம் அப்பா? என்ன உங்க அக்கா மவன் உங்களுக்கு பாசம் கூடுதுனே? என்ன அப்படி சொல்லப்பா? நம்ம வீட்ல எத்தனை வருஷம் பகன்னு தெரியும்ல? ஆளு நல்ல தவக்கால மாதிரி இருந்தாலும் நல்லா பேசுறாரு என்னக்கா. ஏடி சும்மா இரு, அவரு காதுல விழுந்துற போகுது. சரிப்பா, அப்ப என் வார்த்தைக்கு இவ்வளவுதான் மதிப்பு. என்னமோ பண்ணி தொலைங்க. என்ன சண்டை அதுக்குள்ள சப்புன்னு முடிஞ்சிட்டு? ஆமாட்டி, உன் புருஷன் சொல்லதுதான் கரெக்ட். நீ கோவப்படாம யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். என்ன சொல்லனே எனக்கு தெரியல ஆச்சி. இல்லக்கா, நீங்க இப்படி விட்டுறாதீங்க. ஏட்டி ஏட்டி சௌந்தரி, நீ இங்க இந்த சைடு வா. இவ இதுக்கு நம்மள கூப்பிடுதா? நீ வந்துக்கிட மாட்டே, அதனால நானே வந்துட்டேன். இட்டு விடுடி விடு, என்னையா புடிச்சு வச்சிருக்க? புடிடி அவளை வச்சிரு. சரி ஆச்சி, சரிக்கா. லட்டு நான் வாரேன். சௌந்தரியா நான் வாரேன்னு நான் வீட்ல போய் என்ன ஏதுன்னு பாக்கேன். ஆமாக்கா, போங்க போய் வேலையை பாருங்க. எல்லாம் நாள் ஆவ சரியாயிரும். புடிடி அந்த கிறுக்கிய என்னையா புடிச்சிட்டு வச்சிருக்கிய? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீதாண்டி நாங்க ரேஷன் கடையில பேசுறது கேட்டு நீங்க சொல்லியிருக்க. அப்படியெல்லாம் இல்ல, நான் உண்மையை தானே சொன்னேன். இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டா. இருங்காச்சி, நாலு போடு போடுதேன். சும்மா இரு, அவ எதுவும் போய் சேர்ந்துட போறா. ஆமாட்டி, விடு. இந்த தடவை பொழைச்சு போ, அடுத்த தடவை மாட்டின விட மாட்டேன் பாத்துக்கோ. வாங்கக்கா போலாம். என்ன அதுக்குள்ள இப்படி முடிஞ்சு போச்சு? அப்புறம் ஒண்ணு, யார்கிட்ட இதை சொல்லிக்கிட்டு அலையாத, பேசாம இரு. இந்த பழக்கத்தை இதோட விடு. தெரியும் பா. இவ திருந்த மாட்டாச்சி. ஆட்டி போவும். நான் நல்லா சண்டை பெருசா போகும், போலீஸுக்கெல்லாம் போகும். போலீஸ் வண்டிலாம் நம்ம ஊருக்கு வரும், பார்க்கலாம்னு நினைச்சேன். என்ன அதுக்குள்ள எல்லாரும் சமாதானமா போறாவோ? நல்ல பெரிய சண்டையை கிண்டையே போட வேண்டியதானே. சரி, அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த நியூஸாவது கிடைச்சிருக்கு.